Hi friends, happy Pongal. Welcome to Easy QC. நான் உங்கள் மிச்சு. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரணுமா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க फ्रेंड्स. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க फ्रेंड्स. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆப்பமும் முளகுஷ்யமும். எல்லாரும் ஆப்பத்துக்கு முட்டை குழம்பு, கடலை குழம்பு, ஸ்டூ எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக முளகுஷ்யம் பண்ண போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆப்பம் செய்ய இன்றைக்கி நான் இங்கே 1/2 கிலோ இட்லி அரிசி 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஆப்பத்துக்கு அரைக்க ஒரு மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கலாங்க. இப்போ முதல்ல நம்ம அரிசி கிரைண்டரில் போட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் ஆடட்டும். இப்போ நம்ம துருவி வச்ச தேங்காவை போட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த கிரைண்டரோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா முன்னாடியே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அது வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவை ஆட்டி எடுத்தாச்சு. இப்போ அதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட்டு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து வைங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் போதும், ரொம்ப கெட்டியாக இருக்கணும்னு தேவையில்லைங்க. இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சுருப்போங்க. ஈஸ்ட்டு நல்லா வளர்ந்து மாவு நல்லா பொங்கி வரட்டும். இப்போ முளகுஷ்யம் செய்ய என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாங்க. 2 உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய். முளகுஷ்யம் செய்ய முதல்ல நம்ம உருளைக்கிழங்கு வெங்காயத்தையும் இப்படி கட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நம்ம ஒரு குக்கரில் போட்டுக்கலாங்க. அது கூட ஒரு பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி, இந்த அளவுக்கு போதுங்க தண்ணி, ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். ஓரளவுக்கு காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்னொரு இது இருக்குங்க, இஞ்சியை நம்ம தட்டி போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விடுங்க இஞ்சி தட்டி போட்டதுக்கப்புறம். இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. ஒரு விசிலுக்கு அப்புறம் நம்ம சிம் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சு வேக வச்சுக்கலாங்க. இப்போ குக்கர் விசில் அடங்கிருச்சுங்க. நம்ம சூடாக இருக்கும்போதே அதை திறந்துடலாம். இப்போ திறந்து அதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போ அப்படியே நம்ம குக்கரை திருப்பி மூடி இறக்கி வச்சிடலாங்க. இப்போ 2 மணி நேரம் ஆச்சுங்க. நம்ம மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போது இது ஆப்பம் சுட ரெடியாக இருக்குங்க. வாங்க சுடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு ஆப்பக்கல் எடுத்து வச்சுக்கோங்க. அது சூடாகும்போது எண்ணெய் நல்லா தேய்ச்சி விடுங்க. இப்போ ஒரு கரண்டி மாவை நம்ம அதில் ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா இப்படி சுற்றி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் போல் நம்ம வேக விடுவோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆப்பம் ரெடி ஆகிடும். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஆப்பம் நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஆப்பம் சுடுறது ரொம்ப ஈஸி. இந்த ஆப்பம் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ஏன்னா நான் இட்லி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக நம்ம பச்சரிசி தாங்க யூஸ் பண்ணுவோம். அது கூட சாப்பாடு சேர்த்து அரைப்போம். இட்லி அரிசி யூஸ் பண்ணுறதுனால அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. நம்ம தேங்காய் மட்டும் சேர்த்து அரைச்சா போதும். இப்போ ஆப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம குக்கர் திறந்து பார்க்கலாம். குக்கர் திறந்ததும் நல்ல மணமாக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மணத்துலேயே டேஸ்ட்டு தெரியுதுங்க. அதை நம்ம சூடாக மூடி வச்சனால கிழங்கும் வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. குழம்பும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது.
இப்போ நம்ம ஆப்பத்து கூட சர்வ் பண்ணலாங்க. ஈஸியும் டேஸ்டியான ஆப்பமும் மிளகுஷ்யமும் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.